உங்க பொண்ணை என் பையன் காலேஜ்ல பாத்துருப்பான் போல, ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க வரதட்சணை எல்லாம் ஒண்ணும் தர வேணாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க சொன்னா என் பொண்ணுக்கு நான் செய்யாம இருப்பேனா? வர வரைக்கும் ஆவான். இவன் யாரு? சம்பந்தி இவன் தான் என் மூத்த பையன் மூர்க்கன். எதுவும் பெயிண்டர் வேலைக்கு எதுவும் போறாரா? மூஞ்சி ஃபுல்லா பெயிண்டாவே இருக்கு. பெயிண்டர் இல்ல மாப்ள, இப்போதைக்கு சும்மா சின்ன சின்ன வேலை பாத்துக்கிட்டு தெரியும். 30,000 கொடுத்தா கை எடுக்கிறது, 40,000 கொடுத்தா கால் எடுக்கிறது, 1.5 எல்லாம் கொடுத்தோம்னா மொத்தமா முடிச்சிருவேன். என்னடா கொலை பண்றதை இவ்வளவு கூலா சொல்லிக்கிட்டு இருக்க? நல்ல ஐட்டங்காரம்பா. யாருப்பா அது? உன் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கப்பா. வாங்க. வரேன்ப்பா. வணக்கம். என்ன ஏசி போடாமலே நடக்குது? 2 பேருக்கும் நரம்பு தளர்ச்சி, வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், இவதான் என் சம்சாரம். வந்தவளுக்கு ஏதாவது சாப்பிட குடுறே. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இருக்கட்டும். இப்பதாம்மா குடிச்சிட்டு வந்தோம், எதுவும் வேணாம். வேணாமா? எங்களை பார்த்தா வக்கத்தவங்க மாதிரி இருக்கா? இல்ல நீங்க கொண்டு வாங்க, நாங்க குடிக்கிறோம். டீ எப்படி இருக்கு? ஓகே, நார்மலா இருக்கு. ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, தேனி மாதிரி இருக்கு. அது மவனே, பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றா, இதோட ஓடிடுவோம். அப்பா இவங்க தான்ப்பா இப்படி, பொண்ணு நல்ல பொண்ணுப்பா. இப்ப என் நிலைமை எப்படிமா இருக்கு? பீல மாட்டின ஈ மாதிரி இருக்குடா, தப்பிக்கவும் முடியல, இருக்கவும் முடியல. என்ன சம்பந்தி, மாப்பிள்ள பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாப்லையா? ஏமா காத்தாயே, பரவாயில்லடா, பொண்ணு நல்லா தான் இருக்கு. இந்த காட்டு பயலுக்கு மத்தியில ஒரு கரீனா சோப்ராவா? அப்புறம் சம்மந்தி, ஏன் பொண்ணு மாலை போட்டிருக்கு? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, ஓவரா தம் அடிக்கிறா, தண்ணி அடிக்கிறா, 10வது வரைக்கும் கஞ்சா வேற. அதான் கல்யாணம் முடிக்கிற வரையும் எதுவும் பண்ண வேணாமன்ட்டு மாலைய போட்டு விட்டேன். இல்ல இந்த பொண்ணு எனக்கு வேணாம், பாப்பா போலாம். என்ன போச்சு. இப்ப என்ன சொன்ன? எப்பன்னு கேட்டாமா? 5 minutes later. டேய் மச்சான், ஒரு கொலைகார குடும்பத்துல பொண்ணு கேட்க வந்து மாட்டிக்கிட்டேன்டா, என்ன எப்படியா காப்பாத்துடா. யார்டா பேசிட்டு இருக்க? வாசல்ல கட்ட வாழை மரம் வெட்ட சொன்ன மச்சான். வெற்ற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுற வேலையை மட்டும் பாரு. வெக்கமா வருது. இவனுக்கு என்ன, நாளைக்கே நல்ல சம்பவ முகூர்த்தமா இருக்கு மாப்ள, கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். துப்பாக்கி நீங்க சொன்னா எப்ப வேணா வச்சுக்கலாமாமா? ஆமா, நம்ம அப்பேன்னு ஒரு கேரக்டர் இருந்தானே, அவன் இங்க போனேன். டேய், அவன் செத்துட்டான்டா. என்ன மலையில் நினைச்ச நாய் மாதிரி நடிக்கிட்டு இருக்கான்? அப்ப யோ, என்னடா என்னவா? அவன் எனக்கு நாளைக்கு கல்யாண தேதியை குறிச்சிட்டான்டா. என்ன கேட்காம அப்புறம் மாப்பிள்ளையோட அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? அவன என்ன? உங்க பேரு என்னன்னு தெரியல, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். சமது, அவ பேரு சந்திரா. உட்காருங்க. அவ்வளவுதான், மட்டில் ஓட்டின பூமர் மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. என்ன போலீஸ் வருது? வந்துடுச்சு. கட்லை கீழே என்ன காயின தெரியுதுன்னு நினைச்சியா? ஹலோ சார், நானும் என் பையனும் இங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் சார். ஒரு ரவுடி குடும்பம் என் மகனை கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்கறாங்க சார். எப்படியாவது எங்களை வந்து காப்பாத்துங்க சார். எப்படி? இன்னைக்கு தான்ப்பா நீ ஒரு உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க. ஏய், ஆட்டமாடா போடுறீங்க ஆட்டம். உங்க ஆட்டம் எல்லாம் இத்தோட முடிஞ்சிச்சு. என்னடா சொன்ன? போலீஸ் வந்துருச்சு. போலீஸா? என்னடா போலீஸ்னோட பதறுது? போங்க, போய் நல்ல குடும்பத்தோட உட்காந்து கள்ளி தின்னுங்க. வாங்க சார், கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. புடிச்சு ஜெயில போடுங்க சார். ஐயோ, என்னப்பா சமந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆம்புலன்ஸ் யார் வர சொன்னதே? ஆம்புலன்ஸா? ஐயோ, அவசரத்துல 100க்கு பதிலா 108க்கு போட்டோம் போல. ஐயோ, அட குருட்டு நாயே, என்னப்பா யாரை ஏத்திட்டு போனமா என்ன? நீ போ தம்பி, நான் அனுப்பி வைக்கிறேன். ஐயா மாப்பிள்ள பிள்ளையாண்டன் மூத்தரம் பெஞ்சுன்றிருக்கேன். இந்த குடிகார நாய்க்கு இதே வேலையா போச்சு. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். டேய், என்ன குத்தி போட்ட கோழி மாதிரி துடிச்சிட்டு இருக்கான்? டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆடிக்கிட்டு இருக்கேன். எவன்டா அது? ஏய் குடிகார நாய், என்னடா டெய்லி குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல எல்லாம் ஆள் குடி இருக்கதா இல்லையாடா? முடிஞ்சா இரு, இல்லாட்டி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு. யோ, அவன் தான் குடிகார பையன் தெரியுது, நீயாவது வீட்டை காலி பண்ணிட்டு போனா என்னையா? கரெக்ட் பாய், பதில் சொல்லு. யோ, நான் தான் என் வீட்டோட ஓனரு, அந்த நாய் தான் வாடகைக்கு இருக்கு. ஏய், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பு. ஏய், நீ என்னடி என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவன் பொண்டாட்டி மாதிரி அவன் பின்னாடி போய் நிக்கிற? வாங்க பொண்டாட்டியா? ஹாய்ங்க. டேய் குடிகார நாய், நல்லா கண்ணை வந்து பாடுறான், அவன் ஏன் பொண்டாட்டி?
ஓ ஆமா, நம்ம பொண்டாட்டி தான் கேபிள் காரனோட ஓடி போயிட்டாலே. உன் பொண்டாட்டியும் பாத்துக்க, இல்லாட்டி அவளே எவ கூடாது ஓடி போயிட. என்னடா சொன்ன? ஏதோ பல வருஷம் கழுவாத பப்ளிக் பாத்ரூம் போட மோசமா இருக்கேன். இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. போலீஸ் போலீஸா? அண்ணே தெரியாம போயிட்ட மன்னிச்சுக்க. சாரி நடிச்சா விட்டுருவேனா? ஹலோ போலீஸ், ஏன் சார் லேட்டு? யார் வைக்க போலீஸுக்கு போர் அடிச்சது? நான் தான். யாரு? என்ன குடிகார போய் இவ்வளவு நீட்டா இருக்கான்? சொல்லு தம்பி. சார் டெய்லி இந்த ஆளு குடிச்சிட்டு கலாட்டா பண்றான் சார். நடிக்கிறான் சார் இவன். சார் அதுவும் இல்லாம இந்த ஆளு கஞ்சா வேற கடத்துறான் சார். இப்போ கூட கஞ்சா போட்டு தான் வளரிக்கிட்டு இருக்கான். சார் போய் சொல்றேன் சார், நான் அது கஞ்சா கடத்துறேன் சார். என்ன சார் கஞ்சா? கஞ்சாவா கடத்துற? தடவை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எப்படா என்கிட்ட கஞ்சா வந்துச்சு? மன்னிச்சுக்கலே. போலீஸ கூப்பிடுற சாவுடா. அட பாவி, இதுக்கு தான் காலில் விழுந்தியாடா? அவரே அவ பிறக்கிற கஞ்சா குடிக்கி வேபாவாவ. சார் நீங்க வேணா இன்ஸ்டா செலிபிரிட்டியா இருக்கலாம், அதுக்குன்னு உங்க பையனே ரீல்ஸ் பண்ண விட்டு கெடுத்து வச்சிருக்கீங்க சார். சார் உங்க கண்ணுல தூசி. தூசியா? போயிருச்சு சார். என்ன சார் பண்ணா? அன்னைக்கு கிளாஸ்ல கரண்ட் போச்சு, சரி போன்ல டார்ச் ஆன் பண்ணி வைப்போமேன்னு வச்சா அதுக்கு உங்க மையன் என்ன பண்ணா தெரியுமா? ஏன்டா? ட்ரெண்டுப்பா சார் அதாவது பரவாயில்ல. என்னங்க சார் தனியா குடிங்க. அன்னைக்கு என் கிளாஸ் நடக்கும்போது இவனுக்கு தெரிஞ்ச போய் ஏதாவது சொல்றான்னு சொன்னேன், அதுக்கு இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன சார் பண்ணா? அத அவன்கிட்டே கேளுங்க. இப்ப என்னடா பண்ண? 3, 2, 1 சொல்லு. 3, 2, 1. வாய்ப்புக்கு நன்றி. சரி இதுகள்ல தான் விளையாட்டுத்தனமா இருக்கானேன்னு பார்த்தா படிப்புலயே ஒரு மண்ணும் கிடையாது. அவன் எழுதின எக்ஸாம் பேப்பரை பாருங்க. இதுல என்ன? முத கொஸ்டினை பாருங்க. ABCD எழுதுக. A B C D E. ஐயோ பாக்குறானே. சிக்கங்க. ரெண்டாவது ஏதேனும் ஒரு தீவு பெயர் எழுதுக. அதுக்கு அவன் என்ன எழுதியிருக்கான்? கூமாப்பட்டியா? பிராக்கெட்ல வேற ஏங்க. சார் அப்படி இல்ல சார். ஏங்க கூமாப்பட்டி ஒரு தீவுங்க. சார் இதே மாதிரி இவன் பண்ணிட்டு இருந்தானா இந்த ஸ்கூல்ல அவனை வச்சிருக்க முடியாது. டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல சேர்த்துருங்க. சார் தெரியாம பண்ணிருப்பான் சார். இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு போன் கொடுக்குறேன்னு பாட்டுங்க சார். வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. முதல்ல நீங்க ரீல்ஸ் பண்றேன்னு பாட்டுங்க. சரி சார், இனிமே நான் பாத்துக்கிறேன். இங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் சார். தாராளமா. என்ன இப்பதான் போனா அதுக்குள்ளயும் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கடன் தொல்லையால கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னாருங்க. அதை பார்த்து நம்மளுக்கு மனசே கேட்கலங்க. உடனே நம்ம பேங்க்ல உள்ள காசெல்லாம் யோசிக்காம எழுதி கொடுத்துட்டேங்க. அப்புறம் என் லைஃபே காப்பாத்திட்ட, உனக்கு ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதே மாதிரி இல்லாதவங்களுக்கு நீங்களும் உதவி பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, இது உங்க சொல்வதெல்லாம் உருட்டு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நல்லா இருக்க குடும்பத்தை எப்படி நாசமாக்குறது, நாசமான குடும்பத்தை எப்படி மோசமாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். சொல்லுமா விமலா, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஆளு என்ன இல்லாம இன்னொருத்தி கூட இருக்கா மேடம். சிரிக்கிற நீ? அந்த பொண்ணை எப்படி உனக்கு ஏமாத்த மனசு வந்துச்சு? அந்த பொண்ணோட முகத்தை பாரு. என்ன ஒரு கொடூரம். நல்ல மனித குரங்குக்கு மனித வேஷம் போட்ட மாதிரி இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கா இல்லையா? அவளை எப்படி உனக்கு ஏமாத்த மனசு வந்துச்சு? மேடம் சைக்கிள்லே போயிட்டு இருந்தவனுக்கு பைக்கை பார்த்தா பைக்ல போலாம் தானே மேடம் தோணும். அடுத்து காரை பார்த்தா அதுலயும் போலான்னு தோணுமா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கார்லயும் போலாம் தோணுது மேடம். மகந்துருவேன். ஏமா போய் நீ இவனை கல்யாணம் பண்ணிருக்க? உனக்கு என்ன அழகு இல்ல, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? அவனோட கண்ணாடிய பார்த்து நல்லவன் நினைச்சு நம்பிட்டேன் மேடம். இப்ப அந்த பொண்ணுக்கு என்னப்பா பதில் சொல்ல போற நீ? இதுக்கு மேல என்ன மேடம் சொல்றது? இவளை என்னையும் வெட்டி வச்சிருங்க, அவளை என்னையும் கட்டி வச்சிருங்க. டீச்சர்பால என்னை பார்த்து என்ன கல்யாண மாலை அடுத்த மாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? மேடம் உட்காருங்க. கோச்சுக்காதப்பா, டென்ஷன் ஏத்துறான். அவ ஒரு ஏஞ்சல் கணக்கா இல்லனாலும் ஒரு ஊஞ்சல் கணக்காவது இருக்கல இல்லையாடா? இவ அப்படியே ஐஸ்வர்யா ராய். மேடம் ஊஞ்சலா இருந்தாலும் துரு பிடிச்சா மாத்தி தானே ஆகணும். ஐயே இவன் இப்படி இருக்கான் கசகசன்னு. இதுக்கு மேல இவன்ட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. அவ ரெண்டாவது பொண்டாட்டிய கூப்பிடுங்க. இன்னைக்கு நான் அவளை கேட்கிற கேள்வியில அவ குடும்பமே நாக்க புனிங்கிட்டு சாவணும். இவதான் மேடம். அவதான் மேடம் என் வருங்காலம். இவளா? நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? குடி முழுகி போச்சு. அவதான் பேபிமா வாமா போயிடலாம். யோ யாரியா அது?
மாப்பிள என்னையா வட்டி காட்டா மஞ்சு மிட்டாய பாக்குற மாதிரி பாக்குற? நான் தான் உன் மாமே சோழையன். ஆமாண்ணா. அடையாளம் தெரியல. சரி, ஒரு மாசம் இங்க தானே இருக்க போறேன். ஒரு மாசமா? தெரிஞ்சுக்குவேன். தள்ளு. யோ மாப்பிள. என்ன மாமா? யோ என்னையா அவன் இடம் மிஷின்ல எத்தனை வாட்டி ஏறினாலும் எடையே காமிக்க மாட்டீங்க. வெயிட் மிஷினா? ஐயோ என் லேப்டாப், என் லேப்டாப் போச்சு. ஓ, இடம் மிஷினுக்கு பேரு இங்கிலீஷ்ல டாப்பா? சரி, என்னன்னு பார்த்து சரி பண்ணி வை, நான் அந்த வாரேன். 1.5 லட்சம் ரூபா போச்சு. ஒரு விட்டு மாப்பிள. என்ன ஒரே புழுக்கமா இருக்கு, சத்த அந்த காத்தாடியை தட்டி விட. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஃபேன் ஒண்ணுதான் கேடு. அலெக்சா, டர்ன் ஆன் தி ஃபேன். யோ மாப்பிள, என்னையா பேசிய பேனை ஓட வச்சுட்ட? பெரிய வித்தக்காரனா இருப்பா போல. ஆமா, அது அலெக்சா மாமா, நம்ம சொல்றதெல்லாம் செய்யும். ஓ, என்ன சொன்னாலும் செய்யுமா? எங்க போனுச்சு மாமா? இங்க இருந்து அலெக்சா பாத்தீங்களா? அதுவா? அது இனிமே வராது. வராதா? ஆமாயா, நீ பேனை போட சொன்னா போடுது, லைட்டை போட சொன்னா போடுது. காலையில நான் ஒரு காப்பி தண்ணி கேக்குறேன், தரல. காப்பி தண்ணி போட்டு கொடுக்காது என்ன உன் பொண்டாட்டியாடா? சரி, சுடு தண்ணி கேக்குறேன், அதுவும் தரல. அதான் தூக்கி இடக்கடல போட்டேன். எடக்கடையிலயா? இடக்கடதான். ஆமா, அது என்னது? அம்மா, அந்த ஆள் வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகலமா, அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டான். ஏய், அப்படிதான் நீ பண்ணுவேன். அடுத்த ஏதோ 7 எழுத்துட்டா. இருமா வரேன். யோ, பெரிய ஒரு அர்ஜென்ட் பாக்குறேன், எல்லாம் மரியாதை கெட்டுரும் போயா. ஏய், என்னடி பண்ணுவேன்? யோ மாமா, இரியா சிஸ்டர், என்னாச்சு? இரு மாப்பிள, நானே சொல்றேன். இந்த புள்ள ரோட்ல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. பாக்குறவன் எல்லாம் கல்லஞ்சக்காரன் போல, ஒருத்தன் கூட காசு போடல. இந்த மாமனுக்கு மனசு கேட்காம காசு எடுத்து போட்டா அந்த புள்ள என்ன அடிக்க வருதியா? என்ன நிக்கல? சரி மாமா, நான் கேக்குறேன். ஆடுனதுக்கு காசு போட்டிருக்காரு, இதுல என்னமா தப்பு? ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா. இப்படிதான் மாப்பிள என்ன அரைஞ்சா? அடுத்து நான் அடிக்கிறதுக்குள்ள ஓடிடு. சரி மாப்பிள, அப்ப நீ என்னன்னு பார்த்து பேசிட்டு வந்துரு. குறிப்பாயல. சாரி சிஸ்டர், அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் கிராமத்தாளு. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நீங்க கன்டினியூ பண்ணுங்க. என்ன குழந்தை பாட்டுக்கு எரும மாடு ஆடுது? இத பார்த்துட்டு அவன் காசு போட்டான். வெங்கட், இந்த கொலை யார் பண்ணாங்கிறத டிரெக்டிவான நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எஸ் சார். என்ன வாடாடா இது? போன வாடையை தாண்டி ஒரு வாடை ஹெவியா வீசுதே. என்னது? மக்கள் ஒதுங்குற இடம் சார். எதுக்கு? மலைக்கா? மலங்கழிக்க. அடச்சே, இந்த மாதிரி இடத்துல என்னால கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. வாங்க வேற கேஸ் பாத்துக்கலாம். சார், நமக்கே நல்ல பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி அதிசயமா ஒரு கேஸ் மாட்டி இருக்கு. அதையும் விட்டுட்டோம்னா சோத்துக்கு சும்மா தான் சார் இருக்கணும். நல்ல வேலை. சாகும்போது கூட நல்லா சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். அப்ப அவனுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆயிருக்காது. சூப்பர் சார். பி 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 மிதிச்சிட்டீங்களா? பின்னிட்டீங்க. ஓ, பயந்துட்டேன் சார். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல. அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுது. அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கான்? அதை அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ, எப்ப வரீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க? ஏமா, உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கிறேன். அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க? என்னது? நான் வரவா? என்ன கிட்டுது? இத வச்சுக்கோங்க. எனக்கு வேணாம் சார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. யோ, நான் போன சொன்னையா? ஓ, போனையா? இவ்வளவு நேரம் தேடியும் ஒரு குழு கூட கிடைக்கலையே. கொலகாரன் ஒரு தடயத்தை கூட விடாம போயிட்டான். துண்டு பீடி கிடைச்சிருச்சு. இத பிடிங்க வெங்கட். ஓகே சார். இந்த ஒரு க்ளூ போதும், அவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். வெங்கட், அத வெங்கட் சார், க்ளூ எதுவும் கிடைச்சா சார்? க்ளூவை தான் புழு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டீங்களே. ஓ, இதான் க்ளூவா? வேணா டெஸ்ட் பண்ண கொடுக்கலாமா சார்? இல்ல, அத இனிமே டஸ்ட்பின்ல வேணா போடலாம். டெஸ்ட்லாம் பண்ண முடியாது. அப்போ ஓகே சார். வெங்கட், கடைசியா கிடைச்சது இந்த ஒரு எவிடன்ஸ் தான். இத போட்டவன் தான் கொலையாளி. ஓகே சார், மாட்டினடா. The next day. எங்க இந்த இருக்காரு சார்? நீங்க எப்படி சார் ஜெயிலுக்குள்ள? அதை ஏன் வெங்கட் கேக்குறீங்க? அன்னைக்கு ஃபாரன்சிக் கிட்ட கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில் கொடுத்தேன்ல. ஆமா, அது கொலையாளி குடிச்சிட்டு போட்ட பாட்டில் இல்ல வெங்கட். அன்னைக்கு வண்டியில போகும்போது நான் குடிச்சிட்டு வீசின ஜூஸ் பாட்டில் தான் கரெக்டா பொணத்து பக்கத்துல போய் விழுந்திருக்கு. அது தெரியாம எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இந்த கரும வேற. வண்டி டியூ வேற கட்டணும். டேய் மவனே, இங்க வாடா. இதான் கூப்பிடுறேன். இந்த வரேன் சித்தப்பா. சித்தப்பா சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த கடையை பாத்துக்க. இருக்குது ஒரே வண்டி, இதுல இதுக்கு பேரு கடையா. அண்ணா அண்ணா, புது வண்டி அண்ணா. எவ்வளவுதான் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது.
நினைக்குது, செல்ஃப் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன லைட் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகலங்கிறா? சரி இதுதான் ஒர்க் ஆகலையான்னு கிக்கர் அடிச்சா அதுவும் ஒர்க் ஆகலண்ணா. எவ்வளவு லூசா இருக்கு பாருங்க. அடி பாவி, சென்டர் ஸ்டாண்ட போட்டு அடிச்சா எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? ஏ, நம்மளுக்கு வேற டியூ கட்ட காசு இல்ல. என்ன யோசிக்கிறான் அண்ணா? இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குமா? நீ போயிட்டு வா, நான் பார்த்து வைக்கிறேன். ஓ சரி அண்ணா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பார்த்து வச்சிருங்க. அண்ணா ரெடி ஆயிடுச்சாண்ணா? ரெடி ஆயிடுச்சுமா. இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனை தூக்கி இங்க வச்சுட்டேன். இனிமே இது லைட்டுக்கு. ஓகே, அதே மாதிரி உங்க கிக்கரை தூக்கி இங்க வச்சுட்டேன். இனிமே இது ஸ்டாண்டு. இந்தாங்கண்ணா அமௌண்ட். மெக்கானிக் வேலை இவ்வளவு ஈஸியா இருக்கு. டியூக்கும் பணம் சேர்ந்துருச்சு. தம்பி ஓனர் இல்ல? யோ, நான் தான் ஓனரு. அப்ப கூட 4 மாசமா வாடகை கட்டல, பையனை விட்டு காசை வாங்கிட்டு வர சொன்னாலும் தர முடியாது. நான் சொல்றேன், 4 மாசம் வாடகை கழிஞ்சு போச்சு போ. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் வீடு. என்னடா ஃபுல்லா செக் பண்ணிட்டியா? நோ, அந்த ஆளு காலைல கக்கா போறதுல இருந்து நைட்டு கண்ண முறை வரைக்கும் இன்ச்சு போய் இன்ச்சு செக் பண்ணிருக்கேன். அந்த ஆளு கூர்க்கானா சாயங்காலம் 6 மணிக்கு வேலைக்கு போனானா காலைல 6 மணி தான் வேலையை விட்டே வருவான். நைட்டு போறோம், பண நகையெல்லாம் தொக்கா தூக்கிட்டு வரோம். 12 மணிக்கு ரெடியா இரு. நோ, 12 மணியா? 12 மணிலாம் செட் ஆகுதுண்ணா, டயத்தை மாத்து. ஏன்டா 12 மணிக்கு ஆள் நட மாட்டா இருக்குமா? நோ, உடம்புல பிரஷர் சுகர் நிறைய பிரச்சனை இருக்குது. நைட்டு மாத்திரை போடுறேன், தூக்கம் வரும். 12 மணிலாம் வேணாண்ணா, டயத்தை மாத்து. அடச்சே, ஒரு நாள் மாத்திரை போடலன்னா நான் செத்தா போயிருவேன். இன்னைக்கு 12 மணிக்கு போறோம். டேய், நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல. எல்லா பொருளையும் அடிச்சிட்டு டக்குன்னு கிளம்புறோம். இந்த அதப்படி புர்ரா. என்ன பேச்சே காணோம்? எங்க போன? என்ன வாயிலே பம்படிக்கிறேன்? டேய், தண்ணி தண்ணி தண்ணி. இந்த வரேன், செத்துருவோம் போலே. என்ன குடிக்க சொன்னா கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? நான் தான் சொன்னேனையா, உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது. நீ இந்த மாத்திரை போடாம வர சொல்லிட்ட. மாட்டோம்டா. இவன் என்ன தங்க பாக்குறேன்? இவன் யாரு? கத்துன குத்திடுவேன். ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்க? போய் வாயை பத்துறா. அண்ணா என்ன? இந்த டேப் மட்டும் வேணாண்ணா. ஏன் சொல்றேன்னா, நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு போட்டு இந்த லிப்ஸ்டிக் அழிஞ்சிடும். அவன் வாயை மட்டும் இல்ல மூஞ்சில சேர்த்து ஓட்டுறா. அண்ணா ஒட்ட வேணாம்னு சொல்லுங்கண்ணா, நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேனா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா 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 ப்ளீஸ். ஐயோ, இந்த வாயை பார்க்க முடியலையே. விட்றா. தேங்க்ஸ்ண்ணா. நோ, கண்ணாடி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், தலைவலிக்கிற மாதிரி. இது வேறயா? அண்ணா நான் சூப்பரா டீ போடுவேண்ணா. நான் வேணா டீ போட்டு தரட்டுமா? ஓ போடுவியா? அப்ப நீயே போடு. அண்ணா டீ போட கருவேப்பிலை முடிஞ்சிச்சு, அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கருவேப்பிலையா கொத்தமல்லியா ஒருவேளை மாத்தி சொல்லிட்டோமோ? இல்ல இல்ல, தலைவலி பரவாயில்ல, நீ உட்கார். ஒருவேளை கடுகு போடணுமோ? பீரோல உள்ள மொத்தத்தையும் வலிச்சிட வேண்டியதான். டேய், என்னண்ணா? இந்த வீட்டோட சொந்தக்காரன் யாருன்னு சொன்ன? கூர்க்கானா? அவன் கூர்க்கா இல்லடா. அப்புறம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன் புதுக்கோட்டை சிட்டி, மை டாடி. கூர்க்கா ட்ரெஸ்ஸுக்கும் போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலை பயல இப்படி மாட்டி விட்டியாடா. சைரன் சத்தம். தம்பி